தனுசு ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பயிற்சி 2025 உங்கள் ராசிக்கு சனி பகவான் இந்த பயிற்சியின் மூலம் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார், அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பரிகாரமும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 29/3/2025 சனிக்கிழமை பங்குனி மாதம் 15ஆம் தேதி தோராயமாக இரவு 9:41 மணி அளவில் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சனீஸ்வர பகவான். மீனத்தில் 925 நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனீஸ்வர பகவான். தனுசு ராசிக்கு சனி பயிற்சியின் மூலமாக அவருடைய பார்வை 6, 10, 1 பாவங்கள் மற்றும் சனி அமர்ந்து இயங்கும் பாவமாக 2, 3, 4 இடங்களையும் இயக்க உள்ளார். தனுசிற்கு அந்த அஷ்டம சனியின் தாக்கம் என்பதால் சற்று அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் ராகுவிடம் தன் பலனை இழந்து அந்த அஷ்டம சனியின் தொடக்கம் உள்ளது. எதிலும் தாமதம், தடைகள், மனக்கலக்கம், தனிமை போன்ற பலன்களில் இருந்து விடுபடும் நிலை தரும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு மனத்தயக்கம் இருந்த நிலையில் அவைகள் முற்றிலும் விலகப்பெறும். நீண்ட நாட்களாக தடையான திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் திடீரென நிச்சயமாகும். மறு திருமணத்திற்கான காத்திருப்பவர்களுக்கு வரன் அமையும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியம் இக்காலகட்டத்தில் முடிவடையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இடம் வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் தரும். தாயாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் தரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் மாற்றி மாற்றி வரக்கூடியதாக அமைப்புகள் தரும். உடல் ரீதியான மன ரீதியான சோர்வுகள் அவ்வப்போது வந்து போகும். சிறு வயதில் ஏற்பட்ட உடல் தொந்தரவு இக்காலகட்டம் சற்று வெளிப்படையாதாக இருக்கும். சிலருக்கு கடனால் நெருக்கடிகள் தரக்கூடும். பழைய கடன்கள் நிவர்த்தி பெற்று சிலருக்கு புதிய கடன்கள் அமையும் வாய்ப்புகளும் தரும். சிலருக்கு கடனால் இடம், வாகனங்கள், விரயங்கள் தரக்கூடும். இடப்பெயர்ச்சிகள், இடம் மாற்றங்கள் தரக்கூடிய காலகட்டம். பாக பிரிவினையில் உள்ள பூர்வீக சொத்துக்கள் இக்காலகட்டம் கிடைக்கப்பெறும். புத்திரர்களுக்கு சுப செலவுகளும் சுப காரியங்களும் நடைபெறக்கூடிய காலகட்டம். தொழிலில் உத்வேகம் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி மாற்றமும் உயர் பதவியும் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சற்று ஆர்வம் குறையும். விளையாட்டுத்தனம் அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்துடன் மனக்கசப்பு இல்லாமல் பயணிப்பது நல்லது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் வாகனத்தை கையாளுவதில், பயணங்கள் மேற்கொள்வதில் கவனம் தேவை. இளம் பருவத்தினர் மிகவும் கவனமாக இக்காலகட்டத்தில் செயல்பட வேண்டும். ஆகவே தனுசு லக்னமாக இருந்து சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசியாக உள்ளவர்களுக்கு சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்களை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரை வழிபாடு செய்வதும், சனிக்கிழமை சனி உரையில் துப்புரவு பணியாளர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் அளிப்பது ஏழை சனியின் தாக்கத்தை குறைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.